லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அழகா இருக்குது. துர்கா, போய் சூர்யாவை கூட்டிட்டு வா. சரி. வாங்க போங்க பார்த்து. இடது பக்கம் இருக்கிற சக்கரத்துல வந்து உட்காரு. சரி, சொன்னதை கேட்கிறானே. மாப்பிள்ளையா உட்காந்துட்டான். கடவுளே, இந்த கல்யாணம் முடிஞ்சு நான் சூர்யா கூட வாழணும், அப்படியே நான் செட்டில் ஆயிரணும். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. அழகு தேவதை கழுத்துல தாலி ஏற வரைக்கும் இப்படியே போனா நல்லா இருக்கும். என்ன நடக்க போகுதோ வேடிக்கை பார்ப்போம். போய் மாலை எடுத்துட்டு வா. சரிங்க குரு. ஆண்டவரே, தெய்வ சக்தியெல்லாம் கட்டுப்படுத்தி தானே வச்சிருக்கிறீங்க. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல இல்ல, பிரம்ம முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் தெய்வ சக்தி என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். பயப்படாத. அப்ப சரி ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு சின்ன சந்தேகம். சொல்லு. பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு அத்தனை சாமியில கட்டா ஊத்திக்கிட்டு உடையாந்துருமா? அங்கிள், சாரி, டவுட் கேட்டா முறைக்கிறாளே. மாலையும் வந்துருச்சு. குடும்பத்துல பெரியவர் நீங்க தான், அதனால உங்க கையாலேயே மாலையை கொடுங்க. கொடுங்க கொடுங்க. கடவுளே, உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளும் மாரிக்கு எதிராக கெடுதல் பண்ணி அவ வாழ்க்கை நாசமா போகணும். எங்க அழகு தேவதை சந்தோஷமா இருக்கணும். இத பார்த்து நானும் என் சிஸ்டரும் சந்தோஷப்படணும். இந்த மாப்பிள்ள, இந்த அழகு தேவதை. மாலைய கழுத்துல போடுங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதம். துர்கா, ஹஸ்பண்ட் சார். துர்கா எங்க போயிட்டாங்க? எங்க ரெண்டு பேரையும் காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? ஹஸ்பண்ட் சார். ஓம் ஐம் ரீம் க்ளீம் காளி ஜெய் ஜெண்டா. இப்பதான் நம்மளையே பதிச்சிருக்காடுவா, அதனால இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஓம் காளி ஜெய் காளி பத்ரகாளி. இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? துர்கா, ஹஸ்பண்ட் சார். துர்கா,
கதவு திறந்திருக்கு, 2 பேரும் எங்க போயிட்டாங்க? ஹஸ்பண்ட் சார், துர்கா, ஹஸ்பண்ட் சார், துர்கா, ஹஸ்பண்ட் சார். உள்ளேயும் காணோம், வெளியேயும் காணோம். 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? ஹஸ்பண்ட் சார். இந்தா வாங்கிக்க. இந்தா நீயும் வாங்கிக்க. நமக்கு தர மாட்டேங்கிறானுல. ஹஸ்பண்ட் சார், துர்கா, வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்க போயிட்டாங்க? இது துர்கா கையில கட்டிவிட்ட கயிறாச்சே. இது ஏன் இப்படி கீழே கிடக்குது? அப்போ துர்காக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு. ஐயோ! ஓம் காளி ஜெய் காளி பத்ரகாளி ஜெய் ஜிண்டா. நீங்க 2 பேரும் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கங்க. என்ன சீஜா, இந்த மந்திரவாதி சரியான டுபாக்குரா இருப்பான் போல இருக்குது. பொதுவா தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே மாலையை மாத்திக்குவாங்க. இவரு ரிவர்சல் செய்கிறார் பாரு. எப்படி நடந்தா நமக்கு என்ன சித்தப்பா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கை நாசமா போகும். அடடடடடட, சூப்பர் ஸ்ரீஜா. நீங்க இப்படியே இருங்க ஸ்ரீஜா. எல்லா சிஸ்டர்களும் உங்கள மாதிரியே இருந்துட்டா அக்காக்கள் வாழ்க்கை அவ்வளவு. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு நிக்கிறீங்களா? ஜெய் ஜிண்டா. அம்மா, தேவி அம்மா, துர்கா கையில கட்டியிருந்த காப்பு கயிறு கீழே கிடந்துச்சு. துர்காவை வேற வீட்ல காணோம். ஹஸ்பண்ட் சாரும் வீட்ல இல்ல. அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஆபத்தானு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. நீங்க தாம்மா என்ன தெளிவுபடுத்தணும். வாங்கம்மா. வந்து எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்க தினமும் எனக்கு வந்து வழி சொல்லுவீங்க. இப்பவும் நீங்க வந்து எனக்கு வழி சொல்லுங்கம்மா. வாங்கம்மா. அம்மா, வாங்கம்மா. அவங்க 2 பேரும் எங்க போனாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆச்சோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவங்கள எங்கன்னு போய் தேடுவேன். அம்மா வாங்கம்மா. திக்கு தெரியாம நிக்கிறேம்மா. வந்து வழி சொல்லுங்கம்மா. வாங்கம்மா. அம்மா, உங்களை யாராவது கட்டுக்குள்ள வச்சிருக்காங்களா? ஏம்மா வராமலே இருக்கீங்க? நான் மாடத்தி அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். ஜெய் ஜிண்டா. மறுபடியும் மாலையை மாத்திக்குங்க.
இன்னொரு தடவையும் மாத்திக்கிங்க. ஐயோ, மாலையை மாத்திக்கிட்டே இருக்க சொல்லுவார் போல இருக்குது. ஸ்ரீஜா இந்த சாமியாரே கெடுத்துருவார் போல இருக்குது. பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும் தான் தெய்வ சக்தி கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சொன்னாரு. பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, அதுக்குள்ள எல்லா சாமியும் முடியாதுற போகுது. அம்மா, அம்மா தாயே, மாடத்தி அம்மா, துர்கா கையில உன்னோட கயிறை தான் காப்பு கயிறா கட்டியிருந்தேன். கையில கட்டியிருந்த காப்பு கயிறும் கீழே கிடந்துச்சு. துர்காவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹஸ்பண்ட் சரியும் காணோம். கூப்பிட்டா உடனே வர தேவி அம்மாவும் வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு தாயே. நீ வந்துதான் என் பயத்தை போக்கணும். வாமா. மாடத்தி அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வந்துருமா. கருப்பசாமி, கொலசாமியும் என்ன கை விட்டுருச்சு. நீதான் எனக்கு நல்ல பதிலா சொல்லணும். துர்காவுக்கும் ஹஸ்பண்ட் சாருக்கும் என்ன ஆச்சு? அவங்க எங்க இருக்காங்க? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்களே என்ன கை விட்டுட்டா நான் எங்க போவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஹஸ்பண்ட் சார், துர்கா, ஹஸ்பண்ட் சார், துர்கா. ஜெய் ஜிண்டா. ரெண்டு பேரையும் நான் எங்க போய் தேடுவேன்? கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? ஜெய் ஜிண்டா. துர்கா, ஹஸ்பண்ட் சார். ஜெய் ஜிண்டா. நாகத்தம்மா, தாயே, ஹஸ்பண்ட் சாருக்கும் துர்காவுக்கும் ஏதோ ஆபத்துன்னு தெரியுது. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியலம்மா. எப்பவும் எனக்கு துணையா இருக்கிற தேவி அம்மா, மாடத்தி அம்மா, கருப்பசாமிய கூட ஏதோ சக்தி கட்டி போட்டிருக்கு போல. அவங்களால கூட இப்ப எனக்கு உதவ முடியாம போச்சு. நீ
நீயாவது எனக்கு துணையா வாமா. ஹஸ்பண்ட் சாரும் துர்காவும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு காமிச்சு கொடு தாயே. எனக்கு காமிச்சு கொடு.